பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்பினது வந்துடும். எதை நம்புனீங்க? எழுப்புதல். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம சபையை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆமென். ஏசப்பாக்கு ஒரு கை தட்டுவோமே. Praise the Lord. Praise God. தேவனுடைய ஊழியத்தை திறப்பில் நின்று கர்ப்ப வேதனையோடு செய்து கொண்டிருக்கிற பாசையா அவர்களுக்கும் பாசமா விசுவாசிகள் ஊழியர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒரு போதும் கைவிட மாட்டீ. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீ சிந்தினீ. எனக்காக சிலுவையில், எனக்காக திரு ரத்தம் நீ சிந்தினீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சொல்லுங்க, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை வெளிப்படட்டும்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த ஜனத்தை உமக்கு நேராய் நடத்துவதற்கு என்னை அபிஷேகியும் அதிகாரப்படுத்தும். எல்லா தடைகள் மேலே இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. முகவுரையாய் ஒரு வார்த்தையை வாசிப்போம். நெகேமியா 12வது அதிகாரம் 43ஆம் வசனம். நெகேமியா 12வது அதிகாரம் 43ஆம் வசனம். பேஜ் நம்பர் 621, 621 ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு.
அந்நாளிலே செலுத்தி மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமின் சத்தமா, எருசலேமின் களிப்பு எங்க கேட்கப்பட்டது? தூரத்திலே கேட்கப்பட்டது. சத்தமா என்னுடைய சொல்லுங்க, எங்க ஆராதனையின் சத்தம், வார்த்தை உலகம் முழுவதும் கேட்க போகுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த பக்கம் சத்தமே காணுமே. சொல்லுங்க, இங்க நடக்கிற ஆராதனை, வார்த்தை, இந்த பிரசன்னத்தை உலகமே பார்க்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஆவியானவர் நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு செய்தியினுடைய தலைப்பு நான் சொல்லலை இன்னும். இது ரகசியம் என்னன்னா, நெகேமியா எடுத்துக்கொள்ளுங்க, 8வது அதிகாரம் 3ஆம் வசனம். 8:3. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும், காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் என்ன பண்ணாங்க? வேதத்தை வாசிச்சாங்க. எப்போ வாசிச்சாங்களாம்? காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தார்கள். 9ஆம் வசனத்துல ஜனங்கள் கேட்டு அழுதார்கள். என்ன போட்டிருக்கு? ஜனங்கள் எல்லாரும் கேட்டு, சொல்லுங்க, கேட்டு அழுதார்கள். அதாவது காலையில பாசம்மாட்ட சொன்னேன், பாசம்மா நாகர்கோவில் போன மாதிரி இருக்கு இங்க வந்தா அப்படின்னு. எங்க எப்படி இருக்கு? அங்கெல்லாம் ஐயா எடுக்கிற நேரம் தான் அந்த பக்கம்லாம். பிரைஸ் தி லார்ட். 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். 9:3. அவர்கள் எழுந்திருந்து நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி, ஒரு ஜாமம்னா 3 hour, எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் என்ன பண்ணாங்களாம்? அதாவது தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் 3 மணி நேரம் வாசிச்சாங்க. 3 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணாங்க. இப்ப பாவ அறிக்கை எப்படி தெரியுமா? என்னை மன்னியும், என் கணவரை மன்னியும், பிள்ளைகளை மன்னியும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம சபையில் நடக்கிற உபவாச ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்களே அடுத்த வாரம் எத்தனை மணி நேரம் ஜபமா? இந்த ஜபத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற களிப்பு தூரத்தில் எல்லாம் கேட்பாங்க. சத்தமே காணுமே. செய்தியினுடைய தலைப்பு பூரண பலன். என்னதுங்க? பூரண பலன். இங்கிலீஷ் ரிசல்ட் வேற, ரிவார்டு வேற. என்னதுங்க? ரிசல்ட், ரிவார்டு, அவார்டு. எல்லாம் ஸ்தோத்திரத்தோட வார்த்தையை கேட்கணும். ஆமென். நல்லா வளர்ந்தவங்க வந்திருக்கீங்க, புதுசா இருக்கிற ஜனங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வார்த்தை போகும். நீங்க அவங்கவுங்க வேர்டை கேட்ச் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க, ரிசல்ட், ரிவார்டு, அவார்டு. இந்த அவார்டும் ரிவார்டும் நல்லா கவனிங்க. இந்த ரிசல்ட்டும் இந்த அவார்டும் கவனிக்கணும். இந்த உலகத்தில் ரிவார்டு பரலோகத்தில். ரிசல்ட்டுக்காக சர்ச் இல்ல, ரிவார்டுக்காக சர்ச். ரிசல்ட்டுக்காக ஞானஸ்தானம் அல்ல, ரிவார்டுக்காக ஞானஸ்தானம். ரிசல்ட் மனுஷங்கிட்ட இருந்து வருகிறது, ரிவார்டு பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா கவனிக்கணும். தமிழ்ல சொல்லுவேன், உலகம் கொடுப்பது நன்மை, பரலோகம் கொடுப்பது ஆசீர்வாதம். பரலோகம் கொடுப்பது, நல்லா கவனிக்கணும். 2 யோவான் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 யோவான் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம்.
எடுத்துட்டவங்க பக்கத்துல எடுக்காதவங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க பூரண பலன். சத்தமா சொல்லுங்க பூரண பலன். சபை கவனிக்கணும். ஏன் அநேகர் சோர்ந்து போறாங்கன்னா, இந்த பூமியிலே பலனை எதிர்பார்க்கிறாங்க, இப்பவே எதிர்பார்க்கிறாங்க, உடனே எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் டிலே செஞ்சாலும் அவர் பர்ஃபெக்டா செய்வார். டிலே பிளஸிங் டபுள் பிளஸிங், ஸ்லோ பட் ஸ்ட்ராங். வசனம் சொல்லுகிறது பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏதோ பாதி பலனை அல்ல, பூரண பலனை தருவார். இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்குரிய ரகசியங்களை உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். அநேகர் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் இப்பவே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கவனிக்கணும். தாவீது கஷ்டப்பட்டது வனாந்தரத்தில், உயர்த்தப்பட்டதோ ஏலா பள்ளத்தாக்குல. புரிஞ்சது தெரியல. கஷ்டப்பட்டது வனாந்தரத்தில், உயர்த்தப்பட்டது ஏலா பள்ளத்தாக்குல. புரியுதுங்களா? எல்லாம் சொல்லுங்க. உண்மையா இருக்கிறது ஒரு இடம், உயர்த்தப்படுகிறது இன்னொரு இடம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதாவது தென் மாவட்டங்கள் சைடில் நான் பார்க்குறேன், 25 வயசு 23 வயசு 27 வயசெல்லாம் பல லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க. அவங்கள இந்தியாவிலே இல்லை. அவங்கள குடும்பங்களை பார்த்து கேட்குறேன், இந்த வயசுலேயே இவ்வளோ மேன்மையாக இருக்கிறீங்களா, ரகசியம் என்ன? அது காரணம் என்னன்னா, என் தாய் தகப்பன் உண்மையாக இருந்தது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம், உயர்த்தப்பட்டதோ நாங்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன் மேன் பெயின் another man gain. Praise the Lord. Amen. கஷ்டப்பட்டது ஏசப்பா, ஆசீர்வாதமா இருக்கிறது நம்ப. உபவாசம் போடுறது உங்க ஊழியக்காரர், ஆசீர்வாதமா இருக்கிறது நீங்க. Praise the Lord. Amen. சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை நம்புங்கன்னு சொல்லுங்க. இருந்த கையை வச்சு என்னை நம்புங்க. என்ன பண்ணுவா? உங்களை ஆண்டவர் நம்பிட்டார்னா உயர்த்திடுவார். புரியுதுங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த ஆலயத்தில் இந்த தரிசனத்தில் உண்மையா இருங்க. என்னதுங்க? எப்படி இருங்க? உண்மையா இருங்க. பெருக்கிற வேலையா இருக்கலாம், ஜெபிக்கிற வேலையா இருக்கலாம், இல்லை டிரைவிங் வேலையா இருக்கலாம், கிச்சன் டியூட்டியா இருக்கலாம், உடன் ஊழியர்களா இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் எந்த வேலையை பகிர்ந்து கொடுத்தாரோ அதில் உண்மையா இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க. உண்மையா இருக்கிறது ஒரு இடம், உயர்த்தப்படுகிறது இன்னொரு இடம். நேற்று வந்தவங்களுக்கு தெரியும், வசனம் என்ன போட்டிருக்குன்னா, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நேற்று சொன்னேன். நேற்று என்ன சொன்னேன்னா, அழைப்பு இருந்தது, ஒத்துழைப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்போ அழைத்த தேவன் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறார். நேற்று செய்தி கொடுத்தேன். ஆமென். அப்போ இந்த பரிசுத்த ஆராதனையில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவார், அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த தேவனுடைய ஆலயத்தில், இந்த தரிசனத்தில் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க. உண்மை வேற, நன்மை வேற. உண்மையா இருந்தாலே நன்மை வந்துடும். புரியுது? உண்மையா இருந்தாலே நன்மை வந்துடும். வாலிப பிள்ளைகள், இந்த சபையில் இருக்கிற உடன் ஊழியர்கள், லைவா போகுதுன்னு நினைக்கிறேன், மூப்பர்கள், மூப்பிகள் எல்லாரும் கவனிங்க. புதுதாக வந்தவங்க, வாலிபர் எல்லாம் கவனிக்கணும். இது உங்களை வாழ வைக்கிற இடம். என்ன இடங்க இது? சொல்லுங்க. சபை என்னை ரெடி பண்ற இடம். என்ன இடம் அது? உங்களை ஆவியானவர் ரெடி பண்றாரு. இங்க சீக்கு இருக்கு, வீக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மை. என்ன எதிர்பார்க்கிறாருங்க? உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும் போது 12 பேர் ஊழியத்தில் 97 12 பேருக்கு சுத்தணி போடணும். கொடைக்கானல் ட்ரைனிங் ஏரியா 3:30 மணிக்கு சுத்தணி போடணும். எத்தனை மணிக்கு? எப்படி இருக்கும் கொடைக்கானல்? மேட்ச் பாக்ஸில் நனைஞ்சு போயிடும். அந்த ட்ரைனிங்க்கு பயந்து ஓடினவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக இருந்தவங்க
நீங்க உலகத்தை அசைச்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லி வசனத்துக்குள்ள போறேன். ஒரு வார்த்தையை நீங்கள் தயவு செய்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் பேர் என்னதுங்க? அவனுடைய மனைவியின் பேர் அன்னாள். என்னதுங்க? பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கணும் தயவு செய்து. இந்த அதிகாரத்தில் இருக்கிற சத்தியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியின் பலத்தோட. 1வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 23ஆம் வசனம். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு. நல்லா கவனிக்கணும், எல்லாம் சொல்லுங்க. பூரண பலன் பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அன்னாள் பெற்றது பாதி பலன் அல்ல, பூரண பலன். இந்த அன்னாளுடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா கவனிக்கணும். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் இஷ்டப்படி செய். என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய ஒரு யோசனை. என்ன யோசனை? தேவனுடைய நாமம். கவனிக்கணும். அம்மா அர்ப்பணிச்சாங்க, அப்பா ஒத்துழைச்சார். என்னதுங்க? இப்படி சொல்றேன், மனைவி அர்ப்பணிச்சா, கணவர் ஒத்துழைச்சா, பையனை ஆண்டவர் தீர்க்கதரிசியா மாத்திட்டார். புரியுதுங்களா? இந்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏலியின் வீட்டில் சாமுவேல் உண்மையா இருந்தார். உயர்த்தப்பட்டதோ இஸ்ரவேலின் தேசத்தின் மேல. ஐயோ என் பையனை பெருக்க சொல்றாங்களே, ஐயோ என் பையனை குப்பை எடுக்க சொல்றாங்களே, அவ்வளவுதான். கவனிக்கணும். நீங்க பாசம் காட்ட முடியும், ஆனா உருவாக்க அவரால் தான் முடியும். இந்த காலை செய்தி சொல்றேன், நீங்க எல்லாருமே பூரண பலனை பெறணும். என்னதுங்க? பணத்தினால முன்னேறது வேற, திறமையினால முன்னேறது வேற, பொய் சொல்லி முன்னேறது வேற, கிருபையினால முன்னேறது வேற. புரிஞ்சுச்சிங்களாமா? இந்த அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம், சாப்டர் 2. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சிஸ்டர் பிரதர், 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 18ஆம் வசனம். பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். நல்லா கவனிக்கணும். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் நல்லா கவனிக்கணும். ஒரு பலனை கர்த்தர் எப்படி தரார்? குறுக்கு வழியில் அல்ல. வேதம் சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலன். என்னதுங்க? உன் செய்கைக்கு. பேலியாளின் மக்கள் நடுவிலே வாழ்கிறான், அதுல உண்மையா இருக்கிறார். 18ஆம் வசனத்துல ஒரு உயர்வு வருகிறது, கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை. எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைய ஆலயத்தில் கொண்டு வந்து விடுறீங்களே, அவன் பணிவிட ஊழியருக்கு அல்ல, கர்த்தருக்கே செய்யறான். புரியுதுங்களா? சில பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க, நல்லா கவனிக்கணும். வாலிப பையனை வச்சிருக்கிறவங்க, வாலிப பொண்ணை வச்சிருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். உங்க சந்ததி பூரண பலனை பெற்றுக்கொள்ளணும்னா உங்க பிள்ளைய ஆலயத்தில் கொண்டு வந்து விடுங்க, இந்த தரிசனத்தில் கொண்டு வந்து விடுங்க. Praise the Lord. Amen. 3வது அதிகாரம், சாப்டர் 3 வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 15ஆம் வசனம். 3:15. விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். எங்க திறந்தான்? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவு திறந்தான். கவனிக்க, ரத்த ஸ்மெல் அடிக்கும், படுக்க முடியாது. வசனம் போட்டிருக்கு, அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான், ஆலயத்தில் பணிவிடை செய்தான், ஆலயத்தில் படுத்திருந்தான், கதவுகளை திறந்தான். ஆலயத்தை நேசிக்கிறவங்க, ஆலயத்துக்கு ஜெபிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, பணிவிடை செய்யறவங்க, ஆலயத்தில் தங்கி இருக்கிற சந்ததி தேசத்தில் பலத்திருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? 3வது அதிகாரம்
19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசன் என்று தான் முதல் பேசவா மட்டுமுள்ள சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்பதை தான் முதல் பேசவா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கு எல்லாம் விளங்கினது. சொல்லுங்க, விளங்க பண்ணினார். அம்மா, உன் பிள்ளைக்கு பஸ் இல்லாம வரிய, பலவீனத்தோட வரீங்களே, பாடுகளோட வரீங்களே, இதன் பலனை உங்க கண்கள் சீக்கிரமா காணும். சொல்லுங்க, பூரண பலன். அநேகர் சொல்றாங்க, என் பையன் சாமுவேலை போல வளரணும். என்னதுங்க? ஐயா மட்டும் தான் சொல்றாரு, கீழே எல்லாம் காணுமே. கவனமா சொன்னீங்கன்னா ஐயா சொன்ன நேரத்தில் முடிச்சிருவேன், இல்லாட்டி 3 மணி. என்ன சொல்றாங்க? பையன் எப்படி வரணுமா? அம்மா மாற பாருங்க. பையன் சாமுவேலா மாறணும்னா நீ அண்ணாலா மாறணும். அல்லேலூயா. வீக்கா இருக்குது. என் ஆத்துமாவே போட்ட உடனே தீ பிடிச்ச மாதிரி ஓடுறாங்க சில இடத்துல. எப்படி ஓடுறாங்க? நீங்களும் அப்படி இல்லை, உங்களை சொல்ல, அவங்கள சொன்னேன். நீங்க சூப்பர். ஆமென். சொல்லுங்க, என் பிள்ளை சாமுவேலா மாறணும்னா நான் என்னவா மாறணும்? அண்ணால் இருதயத்தை ஊற்றினால், அண்ணால் பிள்ளையை அர்ப்பணிச்சால். சொல்லுங்க, என்னுடைய அர்ப்பணம். தட்டி சொல்லுங்க, என்னுடைய அர்ப்பணம் என் பிள்ளைக்கு அற்புதம். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? கொடுக்கிற தெய்வம் கூரைய நாசமா போற பழமொழி அது. புரியுதுங்களா? ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு என்ன பண்ண மாட்டாரு? கவனிக்கணும். இன்னைக்கு அருமையான பாச எங்க இருக்கிறார் இல்லையா? அவர் உண்மையா இருந்தது கன்னியாகுமரி மாவட்டம், பிரயாசப்பட்டது அங்க, பாடுபட்டது அங்க, உயர்த்தப்பட்டது திருவண்ணாமலை. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க வேண்டியவர் உட்கார்ந்து இருக்கிறார். எங்க இருக்கணும் அவர் இன்னைக்கு? ஏசு இல்லாத அமெரிக்கா பேரிக்கா. பேசவே மாட்டேன்றீங்களே தம்பி தங்கச்சி, நீ ஏசு இல்லாம எங்கேயும் வாழ முடியாது. ஏசு அப்பா உன் கூட இருந்தாரு வைங்க, திருவண்ணாமலையை அமெரிக்காவா மாத்திடுவார். என்ன செய்தி கொடுக்கிறேன் தெரியுமா? இந்த அண்ணால் கண்கள் பாதி பலனை பார்க்கல, பூரண பலனை பார்த்துச்சு. எத்தனை பேர் பூரண பலனை பார்க்க போறீங்க? பிள்ளை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, எங்க மாமா வளர்ப்பாரு, அத்தான் வளர்ப்பாருன்னா அவுட் அவுட், அவ்வளவுதான். கர்த்தர் வளர்த்தா சூப்பரா வளர்ப்பாரு, பொத்தி பொத்தி வளர்ப்பாரு. புரியுதுங்க? யாரு எங்க கொடுக்க போறீங்க பிள்ளைய? செய்தி முடிவில் பிள்ளைகளை தூக்கிட்டு முன்னாடி வரணும். நீங்களாம் வருவீங்களா? பாஸ்டர் போட்டுக்கிறார் 100 வாலிபர்கள். என்னதுங்க? ஆமா, அது அப்படியே ஆவதாக. 500 ஆத்துமாக்கள். என்னதுங்க? பாஸ்டர் அனுமதிச்சாருன்னா 5 எடுத்துட்டு நான் 1 போட்டுடுறேன். 5000 500 500. அப்போ எத்தனை? 1000க்கு எத்தனை? ரைட், 10 போட்டுடணும். என் விசுவாசத்தின்படி 10 பாஸ்டர். சாரி பாஸ்டர், அப்படியே ஆவதாக. சத்தமா சொல்லுங்க, பூரண பலன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பணக்காரனையும் பார்க்காத, பிச்சைக்காரனையும் பார்க்காத, இயேசுவை பார். பூரண பலன். என்னதுங்க? பக்கத்து வீட்டு பொருளை பார்க்காத, பக்கத்து வீட்டு காரை பார்க்காத, யாரையும் பார்க்காத, அவரை மட்டும் பார். அண்ணாளுக்கு குழந்தை தேவைப்பட்டுச்சு, ரொம்ப பிரச்சனை, பாடு, போராட்டம், நிந்த. அவ தேவ சமூகத்தில் வந்தால், இருதயத்தை ஊற்றினால் பூரண பலனை பார்த்தா. சொல்லுங்க, இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக நான் பூரண பலனை பார்க்க போறேன். நம்பலாமா? ஆமென். பூரண பலனை பெரும்படிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாயிண்ட் நம்பர் 2 அது எழுதிக்கிடுங்க. நான் சொல்ற வார்த்தையை. ரூத் 1வது அதிகாரம் 16ஆம் வசனம். ரூத் 1வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ரூத் 1வது அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். சபை கவனிக்கணும்.
ரூத் உண்மையா இருந்தது பெத்லகேம். என்னதுங்க சொல்லுங்க? ரூத் உண்மையா இருந்தது எங்க இருந்தா? பெத்லகேம். 19 வசனத்துல அவன் போட்டிருக்கு, ரூத் தெரிந்து கொண்டது பெத்லகேம், ஒர்பால் தெரிந்து கொண்டது பழைய வாழ்க்கை. சபை கவனிக்கணும். ரூத் உண்மையா இருந்தது பெத்லகேம், ரூத் உண்மையா இருந்தது போவாசினுடைய தோட்டம். உயர்த்தப்பட்டதோ இயேசுநாதருக்கே பாட்டி. ஒரே ஒரு ஆளு. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தம்பி, ரூத் எங்க இருந்தா? வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைக்கல, வாழ்க்கையில ஒரு இடத்துல கவனமா இருக்கணும்னு நினைச்சா. புரியுதுங்களா? அவ இளவயசு விதவை. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் இருக்கிற தாட் என்னன்னா, எங்கெங்கயோ செலக்ட் பண்ணி போயிடுறாங்க. பெரிய ஆள் ஆகிறதுக்கு பணக்காரன் இல்ல, பெரிய ஆள் ஆகிறதுக்கு கர்த்தரே போதும். புரிஞ்சுச்சிங்களா? 2:8 வாசிங்க. 2வது அதிகாரம் 8ஆம் வசனம். போவாஸ் ரூத் கை பார்த்து, என்னதுங்க? ரூத்தை பார்த்து, சூப்பர். ரூத்தை பார்த்து, மகளே கேள், மகளே கேள், பெற்றுக்கொள்ள வேறு வயலில். பரவாயில்லப்பா. எல்லாம் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும். பிரைஸ் தி லார்ட். எனக்கும் ஒண்ணுமே தெரியாது, கர்த்தர் தான் பேச வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாயை திறப்பாராக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இன்னைக்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற ஒருத்தர் சாட்சி சொன்னார். அந்த வாதியார் சொன்னாராம், ஐக்கியோன்னு எழுதுப்பான்னாராம். என்னதுங்க? அவர் எழுதினார், அயோக்கியோன்னு எழுதிட்டாரு. என்ன எழுதிட்டாரு? இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு கலக்கிட்டு இருக்கிறாரு. ஐக்கியோன்னு எழுத தெரியல. வாதியார் சொன்ன, அட பாவி, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சார் ஐக்கியோன்னு அயோக்கியோன்னு எழுதுறிய. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேசுகிற நானும் திக்குவாய் உள்ளவன், என்னை பலப்படுத்தினவர் கிறிஸ்து. 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்புக்கும். சபை நல்லா கவனிக்கணும். போவாஸ் இயேசுவுக்கு அடையாளம். என்னதுங்க? அவர் சொல்றாரு, இடத்தை மாத்திக்கிட்டே இருக்காத. என்னதுங்க? இடத்தை என்ன பண்ணாத. ஒரே தேவன், ஒரே சபை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே பரிசுத்தாவி, ஒரே பரலோக ராஜ்யம். புரியுதுங்களா? சொல்லுங்க. ஏசப்பா, ஆளை மாற்ற மாட்டேன், இடத்தையும் மாற்ற மாட்டேன். புரியுதுங்களா? எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிங்க. 2வது அதிகாரம் 15ஆம் வசனம் 2:15. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும் படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அதட்டாதிருங்கள். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. 17ஆம் வசனம், அவ அடுத்த வேளை சாப்பாடு வீட்டுல இல்ல, பொறுக்கி சாப்பிட்டாள். என்ன சாப்பிட்டாலாம்? பொறுக்கணும். வசனம் என்ன போட்டிருக்குன்னா 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். சபை கவனிக்கணும். அடுத்த வேளை சாப்பாடு வீட்டுல இல்ல, வயிறு நிரம்புறதுக்காக இடத்தை மாத்தல, வயலை மாத்தல, ஆளை மாத்தல, மனசை ஸ்டெடியா வச்சுக்கிட்டா, ஒரே இடத்துல இருந்தா, உண்மையா இருந்தா, தேவன் அவளை உயர்த்தினார். எல்லாம் சொல்லுங்க. உண்மையா இருந்தது எங்க உண்மையா இருந்தா? சூப்பர். அடுத்தது போவாசினுடைய இன்னொரு வார்த்தை சொல்ல போறேன். அநேகர் சொல்றாங்க, பாஸ்டர், என் பொண்ணுக்கு போவாச போல ஒரு மாப்பிள்ளை வேணும். எப்படி கேட்குறாங்க? நீங்க கேட்கல, ஒரு அம்மா கேட்டுச்சு. நான் அந்த அம்மாவை கேட்டேன், உன் பொண்ணு சபையை பெருக்குமா, உனக்கு பணிவிடை செய்யுமா, பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யுமான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க மாட்டான். சத்தமே காணுமே. அவங்கள தாங்க சொன்னேன். என்ன தட்டு? மாப்பிள்ளை எப்படி வேணுமா? நல்லா கவனிக்கணும். பொண்ணு பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்குறவங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன்.
ஆலயத்தை நேசித்து, கவனிக்கணும், ஆலயத்தில் பணிவிட செஞ்சு, புரியுதுங்களா, கர்த்தருக்காக நிற்கிறாங்களே அப்படிப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளைய பாருங்க. சத்தமே காணுமே. இன்னைக்கு மெகா சர்ச்சுக்கெல்லாம் நான் போகிறேன், மெகா சர்ச், மெகா பில்டிங், பல ஆயிரம். நான் கேட்குறேன், இவ்வளோ 1000 ஆத்மா இருக்குது, இவ்வளோ பில்டிங்கு, இவ்வளோ வளர்ச்சி. அவங்க சொல்கிறாங்க, நான் எங்கள் சர்ச்சில் பெருக்கிற வேலை செஞ்சேன் பாஸ்டர், உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், இன்னைக்கு பலனை கர்த்தர் காண செய்கிறாரு. சத்தமே காணுமே. பொண்ணு பார்க்கும்போது ஹைட்டு வெயிட்டு என்னதுங்க, பொண்ணு பார்க்குறவங்க காலையில் 6:30 மணிக்கு போங்க, உண்மையான முகம் தெரியும். சத்தமே காணுமே. பிரைஸ் காட், ஆமென். சத்தமா சொல்லுங்க, பூரண பலன். யார இப்போ எங்கள் பாஸ் இவருக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும். அவங்க ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய உலகத்தில் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. இப்போ தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. அவங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ரெஸ்ட் அண்ட் பீஸ். கவனிக்கணும், அவங்க வாலிப நாட்களில் அவங்க பணிவிட செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. நன்மை நடக்குதுன்னா அவங்க வாலிப பிராயத்தில் பட்ட கஷ்டம், அது பிரயாசங்கள். அப்போ இந்த ஆராதனையில் உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், ஆலயத்துக்காக ஜெபிப்பதும் பணிவிடை செய்வதும் இந்த ஆலயத்துக்காக நீங்கள் ஒத்துழைப்பதும் ஒரு நாளும் வீணா போகாது. சத்தமா சொல்லுங்க, ஒரு நாளும் வீணா போகாது. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்காக பிரயாசப்படுறது, பாடுபடுறது ஒரு நாளும் வீணா போகாது. ஒரு நாளும் வீணா போகாது. ரகசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அன்னைக்கு ஏன் தோற்று போறாங்கன்னா உடனே பலனை எதிர்பார்க்கிறாங்க. எங்க எதிர்பார்க்கிறாங்க? உடனே. கவனிக்கணும், கர்த்தருக்காக நீங்க பிரயாசப்பட்ட இடத்துல உயர்வு வரலன்னா வேற இடத்துல இருந்து உயர்வு வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கம்மா? நிறைய பேர் ரகசியம் தெரியல, என்ன தெரியல, என் பேரை சொல்ல மாட்டேன்றாங்க, என் பேரை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப தப்பு. ஒரு தம்பி கேட்டேன், ஏன் தம்பி சர்ச்சைக்கே வரல? இல்லை, ஃபேன் வாங்கி கொடுத்தேன், ஃபேனில் என் பேர் எழுதலைன்னா. உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், ஃபேனில் எழுதுறது பெட்டரா, பரலோகத்தில் எழுதுறது பெஸ்டா? சொல்ல, கை வச்சு சொல்லுங்க நெஞ்சில். நான் தெரியக்கூடாதுப்பா, நான் தெரியக்கூடாதுப்பா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சென்னை சில்க் நாட்டியாட்டி காட்டுறாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் நகையோ, என் நகையோ, சென்னை சில்கோ, சென்னை சில்கோ, என் வஸ்திரங்களோ, என் வஸ்திரங்களோ தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படியே நகையை தூக்கி வெளியே போட்டுக்கிறது. எவ்வளோ வெயிட்டான ஆளு. ஆண்டவர் சொல்றாரு, மகளே, மகனே, உள்ள நான் இருக்கிறேன். சத்தமே காணுமே. ஆமென். சொல்லுங்க, உள்ள என்ன உள்ள வச்சுக்கிட்டு நீ உன்னை காட்டுறிய நியாயமா? உங்களே இல்லை, நான் அவங்கள சொல்றேன். நீங்க சூப்பர். பவுல் சொல்றாரு, நாட் ஐ பட் கிரைஸ்ட். ஆமென். நான் அல்ல, கிறிஸ்துவே. சொல்லுங்க, என் படிப்பு தெரியக்கூடாது, என் படிப்பு, என் அந்தஸ்து தெரியக்கூடாது, அந்தஸ்து தெரியக்கூடாது. நான் நீங்க தான் தெரியணும், நீங்க தான் தெரியணும். சில பேரை பார்த்தா அவங்க தெரியறாங்க, சில பேரை பார்த்தா அவர் தெரியறார். இதோ போறாரு BMW அப்படின்னு சொல்லக்கூடாது. இதோ போறாங்களே வாக்கிங் வித் காட், தேவனோட நடக்கிறவங்க. சொல்லுங்க, நான் தெரியக்கூடாது ஆண்டவரே, நான் தெரியக்கூடாது ஆண்டவரே, நீங்க தான் தெரியணும், நீங்க தான் தெரியணும். அப்போ ரூத்ல என்ன போட்டிருக்குன்னா, ரூத் எல்லாத்தையும் இழந்துட்டா, எல்லாத்தையும் எல்லாம் இழந்தாச்சு. ஆனா எதை இழக்கலன்னா விசுவாசத்தை இழக்கல, உண்மையை இழக்கல. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக கஷ்டப்பட்டது, பாடுபட்டது வீணாகவே போகாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். இங்க நீங்க பிரயாசப்படுறீங்கல்ல, நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நீர் எங்க கொண்டு போனாலும், எவ்வளவு பெரிய வெளிநாடுகளுக்கு கொண்டு போனாலும் உமக்கு உண்மையா இருப்பேன். புரியுதுங்களாமா? ரகசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அவரு காட்டில் கஷ்டப்பட்டாரு. வாசிங்க அந்த வசனத்தை. பாயிண்ட் நம்பர் 2 எழுதுங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம், சாப்டர் 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எங்க பண்ணிருந்தாங்க? என்ன பள்ளத்தாக்கு? ஏலா. சொல்லுங்க, தாவீது உண்மையா இருந்தது. எங்க இருந்தாரு? 17:34, 17:34. தாவீது சவுலை பார்த்து,
உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது. இந்த சபையில மேய்ப்பர் இருக்கீங்களா? ஹெல்ப்பர் வேலை செய்யறவங்க இருக்கீங்களா? வேலை தேடிட்டு இருக்கீங்களா? கவனிக்கணும். ஒரு ரகசியத்தை சொல்றேன். தாவீது பலனை தேடி போல, தாவீது உயர்வை தேடி போல, பலனும் உயர்வும் தாவீதை தேடி வந்துச்சு. இன்னைக்கு உயர்வுக்காக பலனுக்காக மற்றவனை கீழே தள்ளி, மற்றவனு பொய் சாட்சி சொல்லி என்னென்னவோ குறுக்கு வழியில போறாங்க. இந்த ஆராதனையை சொல்றேன், நான் ஆராதிக்கிற இயேசு உயிர் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க, உண்மையா இருந்தது காட்டல. எங்க? ஒரு ரகசியம் சொல்லித்தர, சந்தோஷப்படுவீங்க நீங்க. இங்க பாருங்களேன், 17வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? 17:56 56 ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றார். என்னதுங்க? என்னடா கையில தலையை கொண்டு வரானே, ஆடு மேய்க்கிறவனை கூப்பிட்டா கையில என்ன கொண்டு வரான்? தலையை கொண்டு வரானே, விசாரி. என்னதுங்க? அவன் கூட இருக்கிறவன் பயந்துட்டான், சத்தியமா தெரியாது ராஜான்ட்டான். வாலிபர்களே, வாலிபிகளே, பெரியவர்களே, யாரும் என்ன பார்க்கலன்னு சொல்லாதீங்க. பரலோக தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமென். என்ன கிச்சன்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அங்க பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமென். சில பேர் சொல்றாங்க, என்னையே வேலை வாங்குறாங்கப்பா, என்னையே கூப்பிடுறாங்கப்பா, நீ இன்னும் நல்லா இருக்க போறான்னு அர்த்தம். சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் என்னை கண்டுகிறதே இல்லை. அல்லேலூயா. என்னதுங்க? என்ன பரிதாபம்னு அர்த்தம். என்னதுங்க? உங்களை கூப்பிடணும், உங்களை விசாரிக்கணும், உங்களுக்கு தேவையான எல்லாம் சொல்லணும். அப்பதான் நீ பாக்கியசாலி. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா நான் முந்திக் கொள்ளுகிறேன். எங்க பாஸ் எனக்கு போன் பண்ணணும், என்ன கூப்பிடணும். சில பேர் போட்டுக்கிறான் சைலண்ட்ல, ஃபிளைட் மோட் சைலண்ட்ல போட்டுக்கிறான். போன் பண்ண நீங்க உங்களே இல்லைங்க, அவங்கள சொல்றேங்க. நீங்க சூப்பர். ஆமே. உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், இது உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு இடம். நல்லா எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுங்களா? இப்போ இன்னும் பண்ணிவிட செஞ்சிருக்கலாமே, இப்போ கூட விட்டா போய் ஓடி போய் செய்வேன், விட மாட்டேன்றாங்க. என்ன பண்றது? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் உண்மையா இருந்தது காட்டுல. ஆனா வசனம் போட்டிருக்கு, ராஜா சொல்றான் அவனை விசாரி. என்னதுங்க? சவுலுக்கு பதவி இருந்தது, தாவீதுக்கு தேவனுடைய உதவி இருந்துச்சு. ஆமென். என்ன இருந்துச்சுங்க? இந்த ஆராதனையில் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், தேவன் வைத்த இந்த இடத்துல கர்த்தருக்கு உண்மையா இருங்கள். பூரண பலனை பெற்றுக்கொள்ள ஒரு உண்மை அவசியம். சொல்லுங்க, பூரண பலனை பெற்றுக்கொள்ள உண்மை அவசியம். அங்க பாருங்களேன், இந்த பலன் உண்மை, இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். 16வது அதிகாரம், சாப்டர் 16, 16வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவன்தான் என்றான். நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு என்றார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரகசியம் சொல்ல போறேன். அப்பா கூப்பிட்டார்னு வந்தார். இவர் எப்படி வந்தார்? உள்ள வந்தாதான் தெரியுது அந்த அப்பா கூப்பிட்டாருன்னு. ஹல்லேலூயா. நான் ரோமன் கத்தோலிக் குடும்பத்தில் இருந்தான் பாருங்க. இந்த ஃபாதர் பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸை கேள்வி கேட்கணும் தான் உள்ள போனேன். எப்படி போனேன்? 93 எங்க அம்மா அப்பா கூப்பிட்டாங்கன்னு போனா அப்பதான் தெரியுது அந்த அப்பா கூப்பிட்டாருன்னு. ஹல்லேலூயா. ஊத்துன ஆவிய ஊத்தி வெளியே வரும்போது ஊழியக்காரனா தான் வந்தேன். போங்க, சத்தமே காணுமே. சொல்லுங்க, பாஸ்டர் கூப்பிடுறாரு, பாஸ்டர் அப்பா கூப்பிடுறாரு. சில சர்ச்சில் பாஸ்டர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கும். நீங்க கூப்பிடுறீங்களா மாதிரி? சத்தமே காணுமே. மோசே சொல்றாரு, மோசே ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இருக்கிறாரு, அந்த மோசேன்ட்டாங்க. என்னதுங்க? கையை வச்சு சொல்ல நெஞ்சில, எங்க மோசே, எங்க பாஸ்டர்? நல்லா தான் சொல்லுங்களேன், என்ன முறைச்சு பார்க்குறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, 16வது அதிகாரம். அப்பா கூப்பிட்டாருன்னு வந்தான். என்னதுங்க? வீட்டில் விருந்து நடக்குது. சரி, அப்பா கூப்பிடுறாருன்னு போனாரு.
ஆனா காட்டுல உண்மையா இருந்த கர்த்தரை ஆராதித்தார். பல சங்கீதங்களை சில பாடல்களை பாடினார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, உறவுகள் என்னை மறக்கும் போது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒருத்தன் பார்த்துட்டு பார்க்காதமா போறான், என்ன சொல்லணும்? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அடையேன். அப்போ 16வது அதிகாரம் நல்லா கவனிக்கணும். ஒரு கீழ்ப்படிதல். சொல்லுங்க, போன் பண்ணி உங்களை கூப்பிடுறாங்கல்ல, பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு உள்ள வரீங்க, ஆனா நடக்கிறதே வேற. ஆமென், ஹல்லேலூயா. என்னதுங்க, எங்க பாஸ்டர் சொன்னாரு பாஸ்டிங் பிரேயருக்கு வாங்கன்னாங்க. என்னதுங்க, சைக்கிள்ல போன 30 கிலோமீட்டர். சரி, பாஸ்டிங் பிரேயர் கூப்பிடுறாருன்னு பார்த்தா அன்னைக்கு தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஆமென், புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன் செய்தியில, உங்களுடைய உண்மை வீணா போவாது. ஆமென். உங்க ஜெபம் வீணா போவாது. ஆமென். உங்க உபவாசம் வீணா போகாது. ஆமென். உங்க ஆராதனை வீணா போகாது. உங்க பொருத்தனை வீணா போகாது. ஆமென். உங்க தீர்மானம் வீணா போகாது. ஆமென். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். கர்த்தருக்காக உண்மையா இருங்க, பூரண பலனை உங்க கண்கள் காணும். உடனே எதிர்பார்க்காதீங்க, செய்வார், அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு என்ன பண்ண அவருக்கு தெரியும், எப்ப செய்யணும் எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். நேற்று சொன்னேன் இல்லைங்களா, ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் பாடம் நடத்தி எக்ஸாம் வைக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் எக்ஸாம் வச்சு, நேற்று வந்தவங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு. வராதவங்களுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூரண பலனை பெரும்படி எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க உற்சாகமா எல்லா ஆராதனைக்கு வந்து பாருங்களேன், கர்த்தரை உண்மையா ஆராதிச்சு பாருங்களேன், உண்மையா இருந்து பாருங்களேன், பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்க கணவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். மறுபடியும் சொல்றேன், சபைக்கு வந்தா ரிசல்ட்டும் கிடைக்கும், ரிவார்டும் கிடைக்கும். ஆமென். சொல்லுங்க, இங்க வந்தா பாக்கெட்டை நிரம்பும், மனசை நிரம்பும். இங்க வரலன்னா பாக்கெட் நிரம்பும், மனசு நிரம்பாது. சத்தமே காணுமே. இங்க வந்தா எல்லாமே நிரம்பும். பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும், பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையின் முழு தேவைகளையும் சந்திப்பார். ஆமென். பணம் பாக்கெட்டை நிரப்பும், பரலோக தேவன் உன் வாழ்க்கையை நிரப்புவார். ஆமென். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா எல்லா ஆராதனையில பங்கு பெற கிருபை தாங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க, உண்மையா இருந்தது ஒரு இடம், உயர்த்தப்படுகிறதோ இன்னொரு இடம். வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 29வது அதிகாரம் பாயிண்ட் நம்பர் 3 எழுதுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பூரண பலன் ஜீவனோட சொல்லுங்க. பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அம்மா கவனிக்கணும், சிஸ்டர் பிரதர். என் ஆண்டவர் நேர்த்தியா செய்வாரு, பெஸ்டா செய்வார். என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, பூரண பலனை பெரும்படிக்கு உண்மை அவசியம். என்னதுங்க, இங்க பாருங்க, 29வது அதிகாரம் 18ஆம் வசனம். மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. எல்லாம் வார்த்தை போட்டிருக்கு. சொல்லுங்க, தலை மொட்டையாயிற்று, தோல் என்ன ஆயிடுச்சு? என்ன போச்சு? என்ன ஆயிடுச்சு? அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்காரு ஆண்டவர். 19ஆம் வசனம் 19. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக் கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இது அவனுடைய சேனைக்கு என்ன இருக்கும்?
கூலியா இருக்கும். சொல்லுங்க, வேலை ஒரு இடத்துல, வேலை ஒரு இடத்துல, கூலி வேற இடத்துல. கூலி வேற இடத்துல. அப்படிதான் இங்க போட்டுருக்கு. அவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நான் சொன்னேன் நீ ஆலயத்துக்கு போனேன், என்ன ஆகி போச்சு? கால் வலி வந்துருச்சு, என்ன வந்துருச்சு? பலவீனம் வந்துருச்சு. ஆனா இதுக்குரிய பலனை உன் சந்ததி பார்க்கும். ஆமென். சத்தியம் புரியுதாமா? இப்ப பாருங்க, நான் ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக, வசனம் சொன்னார்ன்றதுக்காக உயிர் ஜீவன் உள்ள தேவனை உங்க பாஸ்டர் ஆராதிச்சு துதிச்சு இன்னைக்கு தாடையெல்லாம் பெரிய ப்ராப்ளம். ஆண்டவர் சொன்னதுனால அவர் செஞ்சாரு, அது பல ப்ராப்ளம். இப்ப சொல்றாரு ஆண்டவர், இது வரைக்கும் கத்தன சத்தத்தை விட இதுக்கு அப்புறம் தான் அதிகமா இருக்கும். ஆமென். சத்தமே காணுமே. இப்போ என் கால் 2 துண்டா போயிடுச்சு. ஊழியத்துக்கு போகும்போது சில சூழ்நிலைகள் அப்போ விட இப்போதான் டிராவல் ரொம்ப ஜாஸ்தி. ஆமென். புரியுதுங்களா? என் ஒய்ஃபு 90 கிலோ, அவங்கள வச்சே கூட்டிட்டு போறேன் வண்டியில். அவங்க வரல, அதான் தைரியமா சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னாருன்னு செய்யுங்க, கூலி அங்க கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னார்னு செய்யுங்க. ஏன் அநேக சோர்ந்து போறாங்கன்னா, இவர் தரலையே, அவர் தரலையே அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க என்ன வசனம் என்ன போட்டிருக்குன்னா, தலை மொட்டையாயிற்று, தோல் உரிந்து போயிற்று. தோல் நாச்சுங்க, அவ்வளவு பாடு சரீரத்தில், அவ்வளவு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னேன்றதுக்காக அந்த வேலையை செஞ்ச, உனக்கு தோலெல்லாம் உறிஞ்சு போச்சு, தலையிலெல்லாம் பிரச்சனை, பாடு, வியாதி, ஆனா உனக்கு பலன் கிடைக்கல, ஏமாத்திட்டாங்க, நான் உனக்கு பலனை கொடுப்பேன். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, ஞானஸ்தானம் எடுத்ததுனால சொத்து உனக்கு இல்ல, உன்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொண்டதுனால, என்னை ஆராதிக்கிறதுனால, என்னை பற்றி கொண்டதுனால, எந்த பேர் உன்னை ஏமாத்துனாங்களோ அதே இடத்துல உன்னை உயர்த்துவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. என்னைக்கு மனுஷங்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அன்னைக்கு நீங்க அவுட். சோறு வந்துடும், அவிசுவாசம் வந்துடும், ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது, மாமியார் கொடுக்கல, அத்தான் கொடுக்கல, அவர் கொடுக்கறது தான் பெஸ்ட். ஹalleluya. புரியுதுங்களா? சொல்லுங்க, அத்தான், அத்தான், மாமியார், மாமியார், கொழுந்தனார், கொழுந்தனார், நாத்தனார், நாத்தனார் அளந்து தருவாங்க, அளந்து தருவாங்க, அவரு அளக்காம தருவார். இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? ஹalleluya. என் ஜீவனுள்ள இயேசு, ஜீவனுள்ள இயேசு அளவில்லாமல் ஜனங்களை நேசிக்கிறார், அளவில்லாமல் ஜனங்களை நேசிக்கிறார். இவர்களோ அளந்து அளந்து நேசிக்கிறார், அளந்து அளந்து நேசிக்கிறார். இப்போ என் ஆத்மா போட்டா நல்லா இருக்குமே, என்னதுங்க? ஒரு இடத்துல கன்வென்ஷன் நடக்கிற ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு பாடினதுனால கலாட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சான். கை பிடிச்சு சொல்லு பிரதர் பக்கத்துல, ஏசப்பா, ஏசப்பா, நம்ம அப்பா ஏசப்பா, நம்ம அப்பா என்ன பார்த்து அப்பா அங்கப்பா, அளவில்லாமல் உன்னை நேசிக்கிறாரு, அளவில்லாமல் நேசிக்கிறார். நீ எப்படி நேசிக்கிற? இப்படி நேசிக்கிறார், அளவோடு. 2 பாட்டு பாடியிருந்தா நல்லா இருக்கும், 4 பாட்டு இழுத்துட்டாங்களே. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், மோசே, அப்போஸ்தலனாகிய பவுல், இவங்க லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை அளவில்லாம நேசிச்சாங்க. ஆமென். Thank you Lord. என்னதுங்க? அளவில்லாம நேசிச்சாங்க. அளவோடு சொல்லுங்க, உலகத்தோடு, உலகத்தோடு அளவோடு, அளவோடு இரு, ஆண்டவரோடு, ஆண்டவரோடு அளவில்லாமல், அளவில்லாம இரு. சொல்லுங்க, பெட்டியில வைக்கிற வரைக்கும், பெட்டியில வைக்கிற வரைக்கும், இறுதி வரை, இறுதி வரை ஆண்டவரோடு, ஆண்டவரோடு, அளவில்லாமல், அளவில்லாமல், தோழியோடு, தோழனோடு, தோழனோடு அளவாயிரு. ஆண்களுக்கு பெண் தோழி இருக்கக்கூடாது, பெண்களுக்கு ஆண் தோழி இருக்கக்கூடாது. உன் தோழனே உங்க அம்மா அப்பா, ஏசப்பா, பாஸ்டர், அவ்வளவுதான். சத்தமே காணுமே. சொல்லுங்க, உண்மையா இருந்தது ஒரு இடம், உண்மையா இருந்தது ஒரு இடம், உயர்த்தப்பட்டதோ, உயர்த்தப்பட்டதோ வேறொரு இடத்தில். வேறு ஒரு இடத்தில். நீங்களா நல்ல ப்ராட் மைண்டா இருங்க. இந்த திருவண்ணாமலையில வேலை கிடைக்க எதிர்பார்க்காதீங்க, லண்டன்ல கிடைக்கும், அமெரிக்கால கிடைக்கும். ஆமென். உங்க பாஸ்டர் கூப்பிட்டு அங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும். சத்தமே காணுமே. ஆமென். இதெல்லாம் ஒரு ஊர்ல ஆயா வடை சுட்டாங்க, வடைய நடக்கிறத தான் பேசின்னு இருக்கிறேன். ஆமென். ஒருத்தர் தெருவா ஆழ்வழி கல்வி வியாபாரம் பண்ணார். தெருவா
கைப்பிரதி மூலியமா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். என்னதுங்க? அவர் 1ஆம் கிளாஸ் ஃபெயிலு. என்னதுங்க? பைபிள் எழுத்து கூட்டி கூட்டி படிச்சார் பாருங்க. வாசிக்கும் போதே அபிஷேகம் வந்துருச்சு, பெற்றுக்கொண்டார். ஆமேன். அவர் பேர் வந்து கருப்பையா. என்னதுங்க? தமிழே பேச தெரியாது. ஊருக்கு பிச்சா அப்படின்னு வர, ஊருக்கு லோக்கல் ஏரியா அவர் பாருங்க. அவரை தேவன் அபிஷேகம் பண்ணினார், சபைக்கு உண்மையா இருந்தார். இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வச்சுக்கிறாரு, சர்ச் இருக்குது, கீழே சர்ச் மேலே இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க நடத்துறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ஆளை பார்க்க முடியல. சரி எங்கே ஆள் இருக்கிறாரா இல்லையான்ட்டு பையன்கிட்ட கேட்டேன். எங்கப்பா? அப்பா அப்பா அமெரிக்கா இருக்கிறாரு. அங்கிள் எங்கே இருக்கிறாரு? சரி பிஷப் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க சொல்கிறாங்க, இங்கிலீஷ் இன்டர்வியூவில் பாதி பேர் ஃபெயிலு, ஊருக்கு புச்சாக்கு 10 வருஷம் விசா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உண்மையாக இருந்தது. கிழங்கு வியாபாரம் பண்ணும்போது புரியுதுங்களா? வண்டியை நிப்பாட்டி வேதத்தை வாசிச்சாரு, ஆலயத்துக்கு போனாரு. சூழ்நிலையை விட சூழ்ந்து கொள்கிற இயேசு பெரியவர். ஆமென். சூழ்நிலைகள் தற்காலிகமானது, இயேசு நிரந்தரமானவர். ஆமென். கைகளை தட்டுவோம் இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. இயேசு நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்துவார். ஆமென். Praise the Lord. Amen. அதனால பாயிண்ட் டு பாயிண்டா இருக்காதீங்க. திருவண்ணாமலை டு வேலூர் எங்கேயும் பஸ் நிற்காது, அது பைபாஸ் ரைடர். என்னதுங்க? எங்கேயும் நிற்காது. என் டு எண்டு. அப்படி சர்ச்சுக்கு வராதிங்க. என்னதுங்க? எப்படி வரணும்னா எல்லா நாளும் நேரம் இருக்கும் போதெல்லாம் வந்துருங்க. ஆமென். பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க. உங்க சந்ததி எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்லுங்க, அளவில்லாமல் அளவோடு. எங்க அளவோடு? உலகத்துல. குடும்ப ஜெபம் பண்ணும்போது யாரும் வரக்கூடாது. வந்தா முழங்கால் போட்டுரு, அது அவங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கும், லாஸ்டா இருக்கும். புரியுதுங்களா? ஆலயத்துக்கு நல்லா பேசுங்க, கிளம்புங்க. ஆலயத்துக்கு போறேன், நீ போறியா எங்களோட வரியா? அதான் கொஸ்டின். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, பரிசுத்தாவியை பெற்றவங்க, வெட்டு 1 துண்டு 2 பேசணும். பாலிஸ்லாம் பிரெட்ல என்ன தடவுறாங்க? ஜாமோ பிரெட் பட்டரோ, அந்த வேலையே இல்லை. ஆமென். என் இயேசு பெரியவர். ஆண்டவர் முதலாவது, மற்றதெல்லாம் 2வது. ஆமென். புரிஞ்சுச்சிங்களாமா? நீங்க அழைப்பை கனப்படுத்துங்கள், அழைப்பு உங்களை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. அழைத்த இயேசுவை கனப்படுத்துங்கள், இயேசு உங்களை கனப்படுத்துவார். நீ என்ன தெரியுமா செய்தி? பூரண பலனை பெறுவதற்கு உண்மையாயிருங்கள். இப்படி இருங்க. சில பேர் அவிசுவாசப்பட்ட ஜபத்தை நிறுத்திடுறாங்க. அங்க பாருங்க, ஒரு வார்த்தையை காட்ட போறேன். ஆதியாகமம் 31வது அதிகாரம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும். நல்லா கவனிக்கணும். 31 அண்டர்லைன் பண்ணுங்க. 30வது அதிகாரம் 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவைகளானான். எப்படி ஆனான்? 31வது அதிகாரம் 40ஆம் வசனம். 31:40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். நல்லா கவனிக்கணும். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பாஸ்டர் போன்ல சொன்னார், நெடு முழங்கால நிக்கிறேன் பாஸ்டர். ஐயா தான் சொன்னார் 7 வருஷத்துக்கு முன்னாடி. சூரிய ஒளி என் மேல படுது, எங்கேயோ கிளை சபையில். ஆண்டவரே, நீ தேவையை சந்திக்கிற வரைக்கும் அந்த முழங்கால் என்ன பண்ண மாட்டேன், எழுந்திருக்க மாட்டேன். ரொம்ப மனசு உடைஞ்சது எனக்கு. கவனிக்கணும். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை நித்திரை என் கண்களுக்கு. 42ஆம் வசனம் போட்டிருக்கு, தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து தேவன் என்னை உயர்த்தினார். ஆமென். தேவன் எதை பார்க்கணும்? உங்க பிரயாசத்தை பார்க்கணும். சபையே, இவன் கஷ்டப்பட்டது மாமனார் வீடு, உண்மையா இருந்தது மாமனார் வீடு.
உயர்த்தப்பட்டதோ யாக்கோபின் தேவன், ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இன்னைக்கு வெயில்ல கஷ்டப்படுறீங்க, குளூர்ல கஷ்டப்படுறீங்க, புரியுதுங்களா? வெயில்ல நாங்கள் ஒரு பழைய பாட்டு பாடினோம், அருள் ஏராளமாய், சத்தமே காணமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல. ஹவுஸ் ஓனர் வந்தார், காலி பண்ணுங்கோ அப்படின்னார். நான் சொன்னேங்க, நான் ரொம்ப பேண்டெல்லாம் அடிக்கல, மெதுவாக தான் பாடினோம், காலி பண்ணுங்கன்னாரு. ஆண்டவர் சொன்னார், குடும்ப ஜபத்தில் எப்படி இரு? உண்மையா இரு. ஆமென். குடும்ப ஜபத்தில் எப்படி இரு? ஆலயத்துக்கு போற விஷயத்துல உண்மையா இரு. பேச்சுல உண்மையா இரு, செய்கையில உண்மையா இரு. ஆமென். என்ன தேடுகிற விஷயத்துல எப்படி இரு? உண்மையா இரு. சொன்னாரு, குடும்ப ஜபம் பண்ணோம். ஹவுஸ் ஓனர் வந்தார், காலி பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே, என்ன 5000 ரூபாய் வாடகை, இப்போ காலி பண்ண பாருங்க, இப்போ வீட்டு வாடகை 17000. ஆமென். சத்தம்லாம் உள்ள போகுது. ஆமென். கொடுக்கறது நானு, சந்தோஷமாகிறது நானு. ஏன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, அவர் சொல்லிட்டா செஞ்சிருங்க. ஆமென். அவர் சொல்லிட்டா செஞ்சிருங்க. அவர் சொல்லாம எதையும் செய்யாதீங்க. நோ எமோஷன். என்னதுங்க, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் இங்கே நிற்கிது. ஆனால் இந்த பில்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஐயா ஆரம்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன், கவனிக்கணும். அவரோட சில பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க, அவரோட ஒரு சிலர் ஒருமனப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் கண்கள் காணுது இந்த ஆசீர்வாதத்தை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அம்மா, நீங்கள் உண்மையாக இந்த இடத்துல இருந்து பாருங்க, உங்கள் பிள்ளையை கர்த்தர் எங்கேயோ உயர்த்துவார்மா. ஆமென். புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய பில்டிங் மந்திரத்தில் வரல, மாயாஜாலத்தில் வரல, அழைப்பில் வந்தது, தரிசனத்தில் வந்தது, தேவனுடைய வார்த்தையில் வந்துச்சு. சத்தியம் விளங்குதுங்களா? சொல்லுங்க. மாமனார் வீட்டில் உண்மை, மாமனார் வீட்டில் உண்மை. எப்படி சொல்றாரு? அப்பா வீட்டில் பெட் காஃபி கிடைக்கும், அப்பா வீட்டில் எல்லாமே கிடைக்கும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆனால் கல்லை கீழே வச்சுட்டு படுகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். ஹalleluya. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஏமாத்தப்பட்டு வந்திருக்கிறீங்களா? ஏமாந்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல ஏமாந்தியோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தணும்னா, கொடுக்கப்பட்ட விஷயத்துல, தரிசனத்துல, அழைப்புல உண்மையாயிரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. உண்மையா இருக்கிறது ஒரு இடம், உயர்த்தப்படுகிறது ஒரு இடம். மணி மாதிரி செலவு பண்ணுங்க இந்த இடத்த, ரொம்ப கோல்டு அப்படி கூட சொல்லலாம். இந்த இடத்துல வரீங்களே, டைமை, ஆராதனையை, ஜபத்தை, கீழ்ப்படுகிற விஷயத்தில் ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லாதீங்க, நீங்களே எடுத்துருங்க. குப்பையை பார்த்தா தொடப்பத்தை நீங்களே எடுத்துருங்க. பாஸ்ட் வரணும்னு பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு செயலும் ஒரு விதை, ஒரு செயலும் ஒரு விதை. தம்பி, இது உண்மை, சத்தியமா சொல்றேன், வேத சத்தியம் இது. புரியுதுங்களா? இது மகாராஜாவின் நகரம். ஆமென். இது என்ன நகரம்? இது தேவனுடைய பாதபடி. பழசையே பேசி, பல கதையை பேசி, பழைய கதையை பேசி, அதையே பேசினா டைம் வேஸ்ட். அது செய்யாதீங்க. என்ன செய்யணும் நான் சொல்றேன், இங்க உள்ள உங்களை ஆண்டவர் கொண்டு வந்தது உங்களை உயர்த்த, உள்ள உங்களை கொண்டு வந்தது நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்த, ரெடி பண்ண. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வெயில்ல இருக்கோ, மழை இருக்குதோ, குளிர் இருக்குதோ, அவருக்கு செய்ய வேண்டிய பாட்டை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. சத்தியம் விளங்குதுங்களா? இதை எழுதுங்க, பாயிண்ட் நம்பர் 3 எழுதுங்க. வாலிப தங்கச்சி, தம்பி, கவனிக்கணும். நீ உண்மையா இருந்தது, நீ உண்மையா இருக்கிறது, காலேஜில் உண்மையா இருந்து பாரு, காலேஜில் இருந்து பாரு, உயர்த்தப்படுகிறதோ அடுத்த இடம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தம்பி, புரியுதாப்பா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், எஸ், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதனன் என்று பாராமலும் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். சபை சொல்லுங்க.
ஆபிரகாம், சத்தமா ஜீவனோடு, ஆபிரகாம் உண்மையாயிருந்தது, உண்மையாயிருந்தது. மோரியா மலை, மோரியா மலை உயர்த்தப்பட்டதோ, உயர்த்தப்பட்டதோ. திரள் கூட்டத்தின் தகப்பன், திரள் கூட்டத்தின் தகப்பன். புரியுதாமா? வாலிப தங்கச்சி, தம்பி, பெரியவர்களே, என் தேவன் அங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துறார்? 12ல் பாராமல். என்னதுங்க? என்ன போட்டிருக்கிறாரு? என்ன அர்த்தம்? நான் சொல்லிட்டேன், நீ செஞ்ச. என்னதுங்க? ஒரே பிள்ளை, யாரையும் பார்க்கல, திரும்பி பார்க்கல, ஒரே ஒரு சத்தம் வந்துச்சு, செய். நீ யாரையும் பார்க்க பாராமல் செய்தபடியால் 17ஆம் வசனம் 17, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கி போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் அவர் தங்கள் சத்துருக்களின் வாசலுக்கு சுதந்தித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அம்மா, ஆலயத்துக்கு வந்து நீ அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததி எப்படி இருக்கும் கண்டு பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க. ஆபிரகாம் பணக்காரன் என்பதற்கு அடையாளம் அல்ல. எதுக்கு அடையாளம் இல்ல? ஆபிரகாம்னாலே பணக்காரன் நீறாங்க. ஆபிரகாம் அர்ப்பணத்தின் அடையாளம். ஆமென். ஆபிரகாம் கீழ்ப்படிதலின் அடையாளம். ஆமென். ஆபிரகாம் பரிசுத்தத்தின் அடையாளம். ஆபிரகாம் விசுவாசத்தின் அடையாளம். ஆமென். நாத்தனார் சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, தப்பு இல்லை. அல்ல, நேற்று சொன்னேன், உறவுகளுக்கு மரியாதை கொடுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்ட் டைம் லைஃப் அல்ல, ஃபுல் டைம் லைஃப். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு இல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறா. வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு மரியாதை கொடுங்க, நல்ல ஆகாரம் கொடுங்க. ஆனால் ரட்சிப்பு, பரிசுத்தம், ஆலயத்தின் கூடுகை, இதை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நடந்துக்காதீங்க. சத்தமா சொல்லுங்க. பூரண பலன். பூரண பலன். வாசிங்கம்மா அந்த வசனத்தை, ஸ்பீடா போறேன். எஸ்தர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ்தர் 6வது அதிகாரம். அப்பொழுது ராஜா இதற்காக முர்கதாயாக்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டது என்று கேட்டான். நான் வாசிக்கிறேன், எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எஸ்தர் 6வது அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. முர்தகாய் வாசலில் சொல்லுங்க, அரண்மனையின் வாசலில், அரண்மனை வாசலில் உண்மையாயிருந்தான், உயர்த்தப்பட்டதோ அரண்மனையில், நல்ல ஸ்தானத்தில். அப்ப வாசல்ல இருக்கிறவன் எங்க வந்துட்டாரு? உள்ள வந்துட்டாரு. வாசிங்க 6:3, நானே வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தை சொல்ல போறேன், எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டு வாசிங்க. சொல்லுங்க. அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கவனிக்கிறீங்களாமா? ராஜாவின் உயிரையே காப்பாத்தினார். யார் உயிரை? நம்பால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? செஞ்சுட்டு, எப்பா ராஜா உன் உயிரை காப்பாத்தினே, ஏதோ ஒரு 5-10 கொடுக்க கூடாது, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே. ஓகே, இங்க ஒரு வார்த்தை சொல்ல போறேன். சொல்லுங்க. அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. சிஸ்டர், பிரதர், தாங்க வேண்டிய ஊழியத்தை, தாங்க வேண்டிய கர்த்தருடைய ஊழியனை, உங்களையும் சொல்றேன், விசுவாசியே, உன் சொந்தங்கள் மறந்திருக்கலாம், நண்பர்கள் மறந்திருக்கலாம். உன்னை தாங்க வேண்டிய ஆளு தாங்கலனா நீ நடுத்தருக்கு வரமாட்ட. பரலோகத்தின் தேவனே உன்னை தாங்கிடுவாரு. பரலோகத்தின் தேவனே ஊழியத்தை, ஊழியக்காரனை தாங்கிடுவாரு. ஆமென், ஆமென். பல்ல ஆபரேஷனுக்கு எவ்வளவு தேவைப்பட்டிருக்கோம். யாரை கொண்டு தாங்கணுமோ அவங்களை கொண்டு தாங்கிட்டாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாங்க வேண்டிய ஆளு உன்னை தாங்காவிட்டால் நீயே அவனை தாங்கிடுவ. சொல்லுங்க. தாங்க வேண்டிய ஆளு
எங்க சபையை தாங்காவிட்டால் என் சபை நடுத்தருக்கு வரப்போறது இல்ல, என் சபையே அவங்கள தாங்கிரும். சபையே அவங்கள தாங்கிரும். சில பேர் தாங்கலன்னா சொல்ல என் மூஞ்சிலே முழிக்காத போ, அதெல்லாம் சொல்லாதீங்க. புரியுதுங்களா? எனக்கு அவன் எழுதி வைக்கல, இவன் எழுதி வைக்கல. தமிழ்ல சொல்றேன், தமிழ் எழுதிக்கங்க. மனுஷனை முன்னாடி வச்சா உதவி கிடைக்கும், கர்த்தரை முன்னாடி வச்சா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதை மாத்தி சொல்லுங்க பாப்போம். நாத்தனாரியம் கொழுந்தனாரியம் முன்னாடி வச்சா கோச்சிக்கிட்டீங்களா? சொல்லுங்க, கர்த்தரை முன்னாடி வைங்க. கர்த்தரை முன்னாடி வைங்க. சொந்தக்காரங்களை மதிக்கணும், சொந்தக்காரங்களை ஹெல்ப் பண்ண நல்லா செய்யுங்க. ஆனா கர்த்தரை வைக்கிற இடத்துல அவங்கள வச்சிடாதீங்க. புரியுதுங்களா? கனப்படுத்துங்க சொந்தங்களை, வேணான்னு சொல்லல. ஆனா இந்த அதிகாரத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? இந்த அதிகாரத்தில் மொர்தெகாயினுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? மொர்தெகாயின் கான்செப்ட் ஏன் ஜனங்க பாதுகாப்பா இருக்கணும், ஜனங்க அழிஞ்சு போக கூடாது. புரியுதுங்களா? தேசத்துக்காக அழுகிற வாலிப பொண்ணு, தேசத்துக்காக அழுகிற தம்பி கவனிக்கணும். தங்கச்சி, நீ தேசத்துக்காக அழுதா மாமியாருக்கு முன்னாடி அழமாட்டாய். ஆமென். என்ன மறக்கிறீங்க இத்தனை பேர்? தம்பி, நீ தேசத்துக்காக அழுதால் உன் மனைவிக்கு முன்னாடி அழவே மாட்டாய். சத்தமே காணுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, 6வது அதிகாரம். அவன் இருந்தது வாசல், 8ஆம் வசனம். 6:8. ராஜா குதிரையும் ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தை குதிரையை கொண்டு போய். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வாசிக்கும் போதே? சொல்லுங்க, சீக்கிரமாய். எல்லாம் சொல்றீங்களா? ஏசப்பா, என்னை மறந்தவங்களுக்காக நன்றி, என்னை முதுகுல குத்துனவனுக்காக நன்றி, வில்லனுகளுக்காக நன்றி அப்பா, வில்லிகளுக்காக நன்றி. சத்தமே காணுமே. ராஜா சொல்றான், சீக்கிரமா செய்யி. அமைதியா இருக்கிறீங்களேப்பா? என்னது? உங்களை யாரா மறந்துட்டாங்கன்னா பரலோகத்தின் தேவன் தூக்க போறாருன்னு அர்த்தம். சொல்லுங்க, மனிதர்கள் என்னை கைவிடுவது அது ஆண்டவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. எதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. ஆமென். புரியுதுங்களாமா? ராஜா உயிரே காப்பாத்தினார். இந்த ராஜா மேல மொர்தெகாய்க்கு வருத்தமே இல்லை. அவர் வருத்தம் நோக்கம் என்னன்னா, என் ஜனத்தின் நடுவில் நான் வாழ்றேன், என் ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை என்னால் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு ஒரு அழிவை என்னால் எப்படி சகிக்க கூடும். கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, சாப்பாட்டுக்காக அழமாட்டேன், சென்னை சில்க்குக்கு அழக மாட்டேன், எழுப்புதலுக்காக அழுவேன், ஆத்துமாக்களுக்காக அழுவேன். புரியுதாமா? பைபிள்ல வீட்டில் போய் வாசிங்க. வெளிப்படுத்தின விஷயம் 5வது அதிகாரத்தில் யோவானுக்கு வசனம் தெரியலன்னு அழுதார். எதுக்கு அழுதாரு? வசனத்தை படிச்சாரு, ஒன்றும் புரியல, அழுதார். பரலோகத்தின் தேவன் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு தேவனே அவருக்கு சொல்லி கொடுத்தார். இந்த ஆராதனையில் அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், மொர்தெகாய் உண்மையா இருந்தது வாசல், உயர்த்தப்பட்டதோ மேன்மைகளோட. ஆமென். குறுக்கு வழியில போயிடாதமா, ஷார்ட்கட்ல போயிடாதமா. எலியேசர் சொன்னார், என்னை நேர்வழியாய் நடத்துகிற தேவன். கையில தட்டி ஆவியில நிரம்பி சொல்லுங்க, என்னை நேர்வழியாய் நடத்துகிற தேவன். நீ கண்ணீரோட வந்திருக்கிறாயா? பாரத்தோட வந்திருக்கிறாயா? கையை தட்டி சொல், என்னை நேர்வழியாய் நடத்துவா. என் கணவரை, என் மனைவியை, பிள்ளையை, திருமண காரியங்களை, படிப்பு காரியங்களை ஆவியில நிரம்பி கையை தட்டி சொல், ஏசப்பா, நீர் என்னை நேர்வழியில் நடத்துவீர், நீர் என்னை நேர்வழியில் நடத்துவீர். Praise the Lord. Hallelujah. பாயிண்ட் நம்பர் 3ல ஊழியம் செய்யறவங்க கவனிங்க, ஆத்தும பாரம் உள்ளவங்க கவனிங்க. அப்போஸ்தலர்
16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். 23ஆம் வசனம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அநேக அடி என்ன போட்டிருக்கு? அநேக அடி. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் புரியணும்னா 1 தெசலோனிக்கர் 2:2 சீக்கிரம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட கூட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எப்படி பண்ணாங்களாம்? வெகு போராட்டத்தோட. சபை கவனிக்கணும். தேவ மனிதர்கள் இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. 16வது அதிகாரத்தில் அடிபட்டார்கள், அவமானப்பட்டார்கள், நிந்தை அடைந்தார்கள், ஊழியத்தை விடல, தரிசனத்தை விடல. இன்னொரு சீக்ரெட் சொல்ல போறேன். 16வது அதிகாரத்தில் உண்மையா இருந்தாங்க. 17வது அதிகாரத்தில் ஒரு பெரிய உயர்வு வந்துச்சு. அதை காட்ட போறேன். இப்போ காட்டி முடிச்சிடுறேன். கவனிக்கணும். 16வது அதிகாரத்தில் அற்புதம் நடந்தது, அறுவடை இல்லை. என்னதுங்க? ஒரு குடும்பம் தான் தொடப்பட்டுச்சு, பெரிய அறுவடை இல்லை. என்ன ரகசியம் தெரியுமா? ஜெப குழு நடத்தலாம். பிரான்ச் பாஸ்டர்ஸ் கவனிங்க. பிரான்ச் பாஸ்டர், மூப்பர்கள் கவனிங்க. செல் மீட்டிங் நடத்துறவங்க கவனிங்க. 16வது அதிகாரத்தில் அடி வாங்குறாங்க, அவமானப்படுறாங்க, அற்புதம் நடக்குது. அதை ஜனங்க பெருசாவே எடுத்துக்கல, ரொம்ப பெருசாவே எடுத்துக்கல. ஆனால் 17வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து 4ஆம் வசனம் வாசிமா. 4. அவர்களில் சிலரும், எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அவர்களில் சிலரும் பக்தி உள்ள எல்லாம் சொல்லுங்க, அவர்களில் சிலரும். நான் 4ஆம் வசனத்தை தான் வாசிக்கிறேன். அவர்களில் சிலரும் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய அநேகரும். எல்லாம் சொல்லுங்க, கொத்து கொத்தா வந்தாங்க. நீங்க தலைமை சபையில கொத்து கொத்தா இருக்காங்களே, நிரம்பி வலியுது. அடி, நிந்த, அவமானம், பரியாச சொல்லு, பசி, குளிரு சந்திச்சிருக்காரு அவரு. புதுசா வந்த உலகம் தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். புரியுதாமா? 3 வாரத்துல ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. எத்தனை வாரம்? செல் மீட்டிங் நடத்துறவங்க 4 பேர் தானே, 5 பேர் தானே, நிறுத்திடாதீங்க. புரியுதுங்களா? இவங்க நிறுத்தல. என்னதுங்க சொல்லுங்க? அடி வாங்கிய நிறுத்தல, திட்டு வாங்கிய நிறுத்தல. அந்த அடிப்பட்டதோட, நிந்தைகளோட, அவமானங்களோட எங்க போறாங்கன்னா 17வது அதிகாரம் 10ஆம் வசனம். 17:10. ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பேரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். எங்க அனுப்பிட்டாங்க? அடுத்தது அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அடி வாங்கி வீட்டுக்கு போல, திட்டு வாங்கி வீட்டுக்கு போல, அவமானப்பட்டு வீட்டுக்கு போல, ஜெப ஆலயத்துக்கு போனாங்க. ஆமென். அம்மா, அடி வாங்குறியா? புருஷனால, சுவிசேஷத்தினால காயப்படுறியா? வேற எங்கேயும் போகாத, தேவ சமூகத்துக்கு வா. ஆமென். பெரிய அறுவடைங்க 17வது அதிகாரத்தில் 17ல ஏரியா பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், மூப்பர்கள் 16வது அதிகாரத்தை வீட்டில் போய் தியானிங்க. ஆத்மா பாரம் உள்ளவங்க 16வது அதிகாரத்தில் அற்புதம் நடந்தது. அந்த ஆவியை துரத்துறாங்க. ஊர் ரட்சிக்கப்படல. அந்த அற்புதத்தை பெருசாவும் எடுத்துக்கல. அதை பத்தி இவங்க கவலைப்படல. விசுவாசத்தை விடல,
தொடர்ந்து செஞ்சாங்க. 17வது அதிகாரத்துல திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென். பிரான்ச் பாஸ்டர் ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். செல் மீட்டிங் நடத்துறவங்களே ஆத்துமாக்களை தருவார். தலைமை போதகரே ஆத்துமாக்களை தருவார். சொல்லுங்க, உண்மையா இருந்தது. 16வது அதிகாரம் பலனை பார்த்தது. 17வது அதிகாரம். கண்களை மூடுவோம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். ஒரு சில நிமிடங்கள் சொல்லிக்கிட்டே எழுந்து நில்லுங்க. உண்மையா இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்கப்பா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. உபவாச கூட்டம் தானே வீட்டில் இருந்துடாதீங்க. சண்டே ஆராதனைக்கு வீட்டில் இருந்துடாதீங்க. தயவு செய்து காத்திருப்பு கூட்டத்தில் வீட்டில் இருந்துடாதீங்க. உங்க வாயில சத்தம் வராதா? உங்க வாயில சத்தம் வராதா? இயேசுவே என்னை ரட்சியோன்னு சொல்லுங்க. அந்த நாமத்தை கூப்பிடுங்க. இயேசுவே. தம்பி, நீ ஹெல்ப்பர் வேலையில் இருக்கிறியா? உன் சம்பளம் இல்லையா உனக்கு? இந்த ஆலயத்தில் உண்மையா இரு. தீர்மானம் பண்ணு. உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். நீங்க சொல்றதை நான் செய்வேன். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இன்னும் வரலையா? ஆண்டவரை பார்த்து சொல்லி உங்களுக்கு உண்மையா இருப்பேன். நெருக்கப்படுறீங்களா? குடும்பத்தில் நெருக்கப்படுறீங்களா? ஹல்லேலூயா. எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறீங்களா? வாழ வைக்கிற இயேசு இங்க இருக்கிறாரு. வாழ வைக்கிற இயேசு இங்க இருக்கிறாரு. கல்யாண வயசுல பொண்ணை வச்சிருக்கிறீங்களா? கையை தீர்மானம் பண்ணுங்க. கையை உயர்த்தி தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். ஆராதிக்கிறதுல உண்மையா இருப்பேன். பரிசுத்தத்துல உண்மையா இருப்பேன். ஆலயத்துக்கு வர்றதுல உண்மையா இருப்பேன். ஊழியரோட உண்மையா இருப்பேன். வாலிப தங்கச்சி, நல்ல எதிர்காலம் வேணுமா? எஸ்தர் உண்மையா இருந்தா. வளர்க்கிற தகப்பன் சொன்னது அப்படியே செஞ்சா. வளர்ப்பு தகப்பன் சொன்னது அப்படியே செஞ்சா. அவ எஸ்தர் அவங்க வளர்ப்பு தகப்பன் வீட்டில் இருந்தா, கஷ்டத்துல இருந்தா. அரண்மனைக்கு போன உடனே கேரக்டர் மாறல, குணம் மாறல, உண்மையா இருந்தா. கர்த்தர் சரித்திரத்துல போட்டிருக்கு எஸ்தரின் சரித்திரம். அவ சரித்திரமா மாறினா. வேதம் சொல்லுது, எல்லாம் கண்ணமுடுங்க, அவள் அழகு உள்ளவள். அழகு அவளை சரித்திரமா மாத்தல, உண்மை அவளை சரித்திரமா மாத்திச்சு. உன் அழகு உன்னை உயர்த்தாது, உன் பணம் உன்னை உயர்த்தாது, உன் ஆஸ்தி உன்னை உயர்த்தாது. பாதியிலே போயிடும். கடைசி வரைக்கும் கர்த்தர். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா பூரண பலனை பெற்றுக்கொள்ளணும். மனுஷனிடத்தில் எதிர்பார்த்தீங்க, நான் வரல. அறிக்கை பண்ணுங்க. வாயை திறங்க, வாயை திறங்க. தயவு செய்து கணத்துக்குரியவர்களே வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா மனுஷங்கிட்ட பலனை எதிர்பார்க்கல, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்களேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்களேன். நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்துல எதை செஞ்சாலும் அதை உங்களுக்கு தான் செய்யறேன். என் அப்பாவுக்கு செய்யறேன், எங்க ஏசப்பாவுக்கு செய்யறேன், என் தேவனுக்கு செய்யறேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா இந்த ஆலயத்துல எதை செஞ்சாலும் அதை உங்களுக்கு தான் செய்யறேன் ஆண்டவரே, உங்களுக்கு தான் செய்யறேன் ஆண்டவரே. எல்லாரால கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? சொந்தக்காரங்களா உங்களை மறந்துட்டாங்களா? மொர்தெகாயை எல்லாரும் மறந்துட்டாங்க. மொர்தெகாய் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா மொர்தெகாய் தேசத்துக்காக உபவாசம் எடுத்தாரு. இன்னைக்கு நீ உபவாசம் எடுக்கிறல்ல, இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, யாரும் பார்க்கல, வெளியரங்கமா கர்த்தர் உன்னை கொண்டு வர போறாரு. வெளியரங்கமா உன்னை கொண்டு வர போறாரு. அந்த ரங்கத்துல நீ ஜெபிக்கிற ஜெபம், அந்த ரங்கத்துல உபவாசம், வெளியரங்கத்துல உன் பிள்ளைய கொண்டு வர போறாரு. வெளியரங்கமா ஊழியத்தை உயர்த்த போறாரு. வெளியரங்கமா உன் பிள்ளைகளை உயர்த்த போறாரு. விடாத 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 விடாத. கண்ணை திறக்காத, கண்ணை திறக்காத. ஞானத்தை கேளு, ஞானத்தை கேளு, ஞானத்தை கேளு, ஞானத்தை கேளு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, ராத்திரெல்லாம் குளிர்ல இருந்தேன், பகல்ல வெயில்ல இருந்தேன், என் மாமனார் மறந்துட்டாரு, என்னை யாரும் பார்க்கல, ஒரே குளிர் ஒரே வெயில், சரிய பயங்கர பிரச்சனை, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. என் உண்மையை பரலோக தேவன் பார்த்தாரு, என் உண்மையை பரலோக தேவன் பார்த்தாரு. வாயை திறந்து சொல்லுமா, வாய் கை தட்டி சொல்லு, இயேசு என்ன பார்க்கிறாரு, ஏசப்பா என்ன பார்க்கிறாரு, ஏசப்பா என்ன பார்க்கிறாரு. வாயை திறங்க, வாயை திறங்க. இயேசு என்ன பார்க்கிறாரு. நான் மனுஷனுக்காக செய்ய மாட்டேன், தேவனுக்காக செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, ஏசப்பா எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாம
கர்த்தருக்கு என்றே செய்வேன். சொல்லுங்க, ஏசப்பா. உயிரோட சொல்லுமா, ஏசப்பா நான் தெரியக்கூடாது, என் பேர் வெளியே வரக்கூடாது, நீங்க தான் வெளியே வரணும், நீங்க மகிமைப்படணும். கையை தட்டி சொல்லுங்க, மகிமைக்கு பாத்திரரே. கையை தட்டு, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. கையை தட்டுமா, சொல்லு, மகிமை, மகிமைக்கு பாத்திரரே, சேனைகளின் கர்த்தாவே. சொல்லுமா, சொல்லுமா, ஆண்டவரே மகிமைக்கு நீங்க தான் பாத்திரர், மகிமைக்கு நீங்க தான் பாத்திரர், கணத்துக்கு நீர் தான் பாத்திரர். திறந்து சொல்லும். அநேகர் கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. அநேகர் உடைஞ்சு அழுவுறீங்க, அநேகர் உடைஞ்சு அழுவுறீங்க, அநேகர் உடைஞ்சு அழுவுறீங்க. வேதம் சொல்லுது, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். கண்ணீரோட விதைக்கிறவங்க கம்பீரத்தோட கர்த்தர் அறுப்பான். அநேக ஃபேக்டரியை கர்த்தர் கொண்டு வர முடியும். இந்த திருவண்ணாமலைக்கு அநேக வேலை வாய்ப்புகளை கர்த்தரால் கொண்டு வர முடியும். நீ ஜெபி. இந்த சபை நிமித்த கர்த்தர் அப்படி செய்வாரு. உங்கள் நிமித்தம் இங்க இருக்கிற சுற்றி இருக்கிற அத்தனை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் அநேக குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ ஒரு ஆள் எனக்கு உண்மையா இருந்த, நீ எனக்கு உண்மையா இருந்ததுனால உன்னால அநேகர் ஆசீர்வாதம் பெற போறாங்க, அநேகர் ஆசீர்வாதம் பெற போறாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதம்மா. அம்மா அம்மா சோத்திரம் பண்ணுமா, சோத்திரம் பண்ணும். பிரதர் பிரதர் வாயை தர பிரதர். சொல்லுங்க, ஆண்டவரே உள்ள வரும்போது ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு பயத்தோட வரப்போறேன். ஒரு பணிவிடை செய்யும் போது கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்ற பயத்தோட செய்ய போறேன். கர்த்தர் என்ன பார்க்கிற பயத்தோட செய்ய போறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே பூரண பலனை பெருகணும்பா, ஜீவ கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா நான் கணக்கு பார்க்க மாட்டேன், உங்களுக்காக பிரயாசப்படுறத நான் கணக்கு பார்க்க மாட்டேன். ஏசப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாம் கையை தட்டி உங்க கரத்தை என் மேல வச்சிருங்க, உங்க கரத்தை என் மேல வச்சிருங்க.